ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சிறிய உபதேசமும் அதோடு கூட சேர்ந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் உங்களுக்காக தேவன் அருளியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதில் 33 இருந்து 37 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. இந்த இரவு நான் விசுவாசிக்கிறேன், இது மாற்றங்களின் இரவு, a night of changes. நான் நம்புகிறேன் தேவன் இந்த இரவிலே அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறபடியினால் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், யூரோக்கிலிதோனை தென்றலாக்கும் தேவன். ஏன்னா இங்க இருந்த புயலுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. புயலுக்கு பேர் கொடுப்பது இந்த நாட்டில் இப்போதான் கொடுக்குறாங்க நினைச்சிடாதீங்க. அப்ப இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, புயலுக்கு பேர் வைத்திருக்கிறார். இந்த புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா யூரோக்கிலிதோன். யூரோக்கிலிதோன் யூரோக்கிலிதோன் என்னும் அந்த புயலை, யூரோக்கிலிதோனை தென்றலாக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒன்று கட்டுக்கடங்காத ஒன்று, அழித்து நிக்கிரகம் பண்ணக்கூடிய ஏதோ ஒன்று, அது எங்கிருந்து புறப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஒரு காற்று எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அழிக்கக்கூடிய ஒன்று, உடைத்து நொறுக்கக்கூடிய ஒன்று எங்கிருந்தோ புறப்பட்டு வருகிறது. ஆனால் தேவன் அதையே தென்றலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தீமை செய்யும்படி தீவிரித்து புறப்பட்டு வந்த ஏதோ ஒன்றை அவர் தீவிரமான நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்கு தெரியாத விதங்களிலே தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவத்துடைய பின்னணியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோமன், அப்படிதானே? அவன் ரோமன் சிட்டிசன், ரோம பிரஜையா இருக்கிறான். இந்த காலத்தில் எப்படி ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு வருதோ அதே மாதிரி ஒரு ரோமன். நான் மஸ்கட்ல, ஓமான் தேசத்துல நான் போன அந்த வருஷம் 1998, அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி அங்க ஒரு அல்புஸ்தான் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் சில அமெரிக்கன் டூரிஸ்டர்ஸ் ஒரு 4-5 பேர் போனாங்க. அந்த அல்புஸ்தான் வில்லேஜ் ஒரு கோஸ்டல் வில்லேஜ். அங்கே போய் அந்த 4-5 பேர் போய் அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து அப்படிலாம் பண்ணும் பொழுது அங்கே லோக்கல்ஸ், அந்த ஊரை சேர்ந்தவங்க சுற்றி வளைச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கேமரா, பர்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டாங்க. அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல. அவங்க எங்கே போனாங்க தெரியுமா? நேர அமெரிக்கன் எம்பசிக்கு போனாங்க. அமெரிக்கன் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு. அவங்க மேலிடத்துல என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த நாடு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு தெரியுமா? அந்த ஓமான் நாடு இராணுவத்தை கூட்டிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கிற அவ்வளோ பேரையும் பிடிச்சு அந்த ஊர் பெரியவர்களை மிரட்டி அவங்களே போய் யாரெல்லாம் இது செஞ்சாங்களோ எல்லாத்தையும் அந்த பொருட்களோட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் 2 நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆனா அங்க அதிக ரெவென்யூ கொண்டு வரது இந்தியன் எம்பசி தான். இந்தியாவில் இருந்து, ஏன்னா இந்திய மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நம்ம இதை இப்படி போய் இந்தியன் எம்பசியில் போய் சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, போனது போச்சு சார், தலையோடு போச்சு, தலைப்பாயோடு போச்சு, தலை போகலையே, அதனால என்ன பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க.
அந்த பிரஜைகளுக்குள்ள அந்த முக்கியத்துவத்தை பாருங்க. வெள்ளைக்காரன் அமெரிக்காக்காரனே அந்த நாடு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? இதை மாதிரி தான் அந்த காலத்துல ரோமர்களுக்கு பல ஸ்லாக்கியங்கள் இருந்தது. பவுல் சொல்றாரு, நான் இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன் அப்படின்னு. 100% ஒருத்தர் சொல்றாரு, நான் ரொம்ப திரவியம் கொடுத்து இந்த ஸ்லாக்கியத்தை வாங்கினேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அப்படின்னா, நியாய விசாரணையின் போது ஏதோ ஒரு நியாய விசாரணை நடக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அதில் அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்றால், அல்லது ஏதாயிலும் அநீதி நடக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் உடனே என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன்னு சொல்லிடலாம். நீங்க வேத சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஃபெலிக்ஸ்ன்னு தமிழ்ல போட்டுருக்கு, ஃபெலிக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. அந்த தேசாதிபதி என்ன பண்ணான்னா, பவுலை யூதர்களுக்கு பிரியமா இருக்கணுக்காக அவனை பிடிச்சு என்ன பண்ணானா, சிறையில் வைத்தான். செசரியாவிலே இது நடக்குது. அந்த ஃபெலிக்ஸ்க்கு பிறகு அடுத்தபடியா தேசாதிபதியா வந்தது ஃபெஸ்டஸ். பெஸ்டுன்னு தமிழ்ல இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணான், அவனும் யூதர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு அவர்களுக்கு சாதகமாக அல்லது பவுலுக்கு பாதகமாக தீர்ப்பு செய்யலாம் என்று இருந்த போது பவுல் சொன்னான், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன். அப்போ வேற வழியே இல்லை, அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டணும்? ராயன் கிட்ட நிப்பாட்டணும். ராயன் எங்க இருந்தார்? சீசர் எங்க இருந்தார் அப்படின்னா, அப்ப இத்தாலியில இருந்தார், ரோம் அதுல இருந்தார். அதனால என்ன பண்ணாங்கன்னா, சரிப்பா நீ ராயனுக்கு அபயம் விட்டுட்ட, அதனால உன்னை என்ன பண்றோம், இத்தாலியாவுக்கு அனுப்புகிறோம். அந்த இத்தாலியாவுக்கு போறதுக்கு 3 கப்பல்கள் ஏறி போனதாக வேதம் சொல்லுகிறது. சரியா? அதுல 2வது கப்பல் அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல். அதுல ஏறின பிறகுதான் நம்ம ஆளுக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் அங்கதான் செய்யுது, ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் என்ன பார்க்கிறேன் தீர்க்க தரிசனமானு சொன்னா, அடைய வேண்டிய ஒரு இலக்குக்கு அடையும்படி உள்ள பிரயாணம் தொடங்கின பிறகு ஒரு பிரச்சனை. இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு யார் இருந்தாலும் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் வேறு விதமாய் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவங்க போட்டு இருக்கிற இத்தாலியா வரைக்கும் போட்டிருக்கிற அந்த சி ரூட் இருக்குல்ல, அந்த சி ரூட்ல கிரேத்தா கூட வருது, ஆனா அந்த ரூட்ல மெலித்தா வரவே இல்லை. அல்லேலூயா. இத்தாலியாவுக்கு போகிற வழியில் கிரேத்தா இருக்கிறது, ஆனால் மனுஷனுடைய பார்வையில் மெலித்தா தெரியவில்லை. ஆனால் தேவன் மெலித்தா என்னும் இடத்திற்கு கொண்டு வந்தார். காரணம், மாற்றங்களின் பூமி அது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயித்திருக்கிறது. இது நிச்சயமா நடக்கும். சில மாற்றங்கள் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும்படிதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ அந்த மாற்றம் அப்படின்ற பகுதிக்கு நான் கடைசியா வரேன். ஏன்னா அதுதான் தீர்க்க தரிசன சத்தம். 3 காரியங்களை கடைசியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த கப்பல் இது பவுலுடைய சத்தத்திற்கு உட்பட்ட கப்பலா இருந்தால், அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னா தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு கப்பலா இருந்திருந்தால் இந்த கப்பல் சேதம் அடைந்திருக்காது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சரி, அப்போ விசுவாசம் என்பது ஒரு கப்பலுக்கு ஒப்பனையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த போராட்டங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம வாசித்த வசனத்தின்படி 14 நாட்கள். இந்த 14 நாட்களாய். அல்லேலூயா. அப்ப இதுக்கு மேல ஒரு ப்ராஃபட்டிக் கிளாரிட்டி கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, 2 வாரமா உன் வாழ்க்கையில என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, உன் விசுவாசம் எவ்விதமாய் அலைவுபட்டது, அவைகளுக்கு ஒரு முடிவை இன்னைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அனுப்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க கேட்டுக்கொண்டுகிற உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை சொல்றீங்க, ஆமா 2 வாரமா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஏன்னா சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, முழுசா இருட்டா இருக்கு,
பகலா இரவா என்று தெரியவில்லை, கரை தெரியவில்லை, அப்படிதானே? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை கூட என்னல்ல, இல்லை. அப்ப நிச்சயம் இல்லாத நகர்வுகள் 1 நாள் 2 நாள் அல்ல, 14 நாட்கள். Praise the Lord. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படின்னா we did not know what to do. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதோ அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்படிதான் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அல்லது சில போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், 14 நாட்களை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இரவு தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப உங்க கப்பல் எவ்வளவு சேதமாயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இது முதல்ல எப்படி சேதம் ஆகுது? தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். உங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நிறைய உங்களுக்குள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போக போக விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக பயம் விலகி போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இவங்க முதல்ல எங்க வந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல துறைமுகம்னு போட்டிருக்கு. ஒரு நல்ல துறைமுகத்துக்கு இவங்க வந்தாங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 27 அப்போஸ்தலர் 27:8. கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். நல்ல துறைமுகம், வேதமே அதை எப்படி அழைக்குது? நல்ல துறைமுகம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த நல்ல துறைமுகத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அங்கேயே இருந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரே ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம், பவுல் வழியாக ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம இங்கே இருப்போம். எதுவரைக்கும்? until the clouds are cleared. Praise the Lord, amen. காற்று ஒன்று வரப்போகுதே, அதை பவுல் உணர்கிறான். ஏன்னா அவனுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவன் உணர்ந்து சொல்றான், நம்ம இந்த பட்டணத்துல அல்லது இந்த இடத்துல, இந்த நல்ல துறைமுகத்துல இருக்கிறது நல்லது. எவ்வளவு காலம் வரைக்கும்? இந்த கிளவுட் எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும். நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, இந்த இரவுல உங்களுக்கு பாதை கிளியரா தெரியலன்னு சொன்னா, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னா, நல்ல காரியம் என்ன தெரியுமா? நல்ல துறைமுகம் என்னும் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Until every cloud is cleared, God wants you to be, stationed in his presence. அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்? தங்கி இருக்கணும், அங்கேயே இருக்கணும். ஹல்லேலூயா. அது ஆண்டு சொன்னாரு, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் மட்டும் எருசலேமில் தரித்திருங்கள். ஏன்னா அவர் வந்த பிறகுதான் உங்களுக்கு டைரக்ஷனே கிடைக்கும். அவர் வந்த பிறகுதான் உங்களுக்கு பாதைகளை திறக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி ஜூலியஸ், தமிழ்ல யூலியூன்னு போட்டிருக்கு, அவர்கிட்ட எடுத்த உடனே பவுல் தான் சொல்றார், நம்ம இங்கேயே இருப்போம். ஆனா அவர் ஒரு கணக்கு பண்றார். என்ன கணக்கு பண்றார் அப்படின்னா, 12ஆம் வசனத்தை பாருங்க, 12th verse. இந்த துறைமுகம் மழை காலத்திலே மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால். அல்லேலூயா. அவர் பார்க்கிறது அவ்வளவு வசதியா தெரியலையே. அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஆவிக்குரிய நிலையில அசதியா இருப்போமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வசதியை பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை சேதப்படுத்துறதுக்கு வசதிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. வார்த்தையை பிடிச்சுக்கணுமே தவிர வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு சில வசதிகள் என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். அல்லேலூயா. பகல தட்டி சொல்லுங்க, நம்புங்க. நம்புனா நல்ல நன்மைகள் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதாவது என்னைக்குமே பாருங்களேன், மொத்தமா கூட்டமா சத்தியம் வர்றதில்லை. சத்தியம் மெதுவா துணிக்குது, அப்படிதானே?
ஒரே ஒரு ஆள் தான் என்ன செய்யறாரு? போ வேணாங்கிறார். ஒரே ஒரு ஆள் தான் போ வேணாங்கிறார். இது தேவனுடைய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு இந்த நல்ல துறைமுகத்தில் சற்று இளைப்பாறினால் எல்லாம் சீர்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா மாலுமி பார்க்கிறாரு, வார்த்தை இருக்கு ஆனா வசதி இல்லையே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடி என்ன செய்யறாருன்னா, போய் மாலுமிட்ட போய் கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு, பரலோக தேவன் சொல்றாரு போகாதீங்கன்ட்டு, நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவர் சொன்னாரு, எனக்கு அந்த பரலோக தேவனை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுங்க, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா 42 டிகிரி வச்சிருக்கேன். அதனால என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், அதை நான் நல்லா நம்புறேன். என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தைய எந்த உலக அதிகாரமும் அல்லது உலக ஞானமும் அவமாக்கவே முடியாது. அவருடைய வார்த்தை ஞானத்தை, ஞானியின் ஞானத்தை பைத்தியமாக்குகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு விரோதமான யோசனை இல்லை, ஆலோசனை இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை. அவர் சொல்றதுதான் ஃபைனல். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி ஆண்டவர்கிட்டே போய் ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதுதான் யாரு செஞ்சது? அப்படி வர ஒருத்தர் செஞ்சார், ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் ஆலோசனை சொன்ன பிறகு திருப்பி ஆண்டவர்கிட்டயே போய் கேட்கறது. அது என்னது? பீலையாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீலையாம்ட்டு ஆண்டவர் சொன்ன, நீ போவேனாப்பா அப்படின்ட்டார். இவர் பார்த்தார், நேற்று போவேனான்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு போய் கேட்டு பார்ப்போம், இன்னைக்கு ஒருவேளை போகலான்னு சொல்றாரா, ஏன்னா மனசுக்குள்ள போகணும்னு இருக்கு, அப்படிதானே? திரும்ப போய் கேட்டாரு, நான் போக வேணாம் தானே, போக வேணாம் தானே? அவர் சொன்னார், நீ போ. வழியில என்ன பண்ணாராம்? உருவின பட்டயத்தோட நின்றார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு தடவை சொன்னார்னா அது திரும்பி எத்தனை தடவை சொன்னாலும் என்னதான், அதுதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இவர் போய் ஜூலியஸ் போய் கேட்கிறாரு மாலுமிட்ட. மாலுமி கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாரு. மாலுமி சொல்றாரு, நான் படிச்சிருக்கேங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவும் போதாதுன்னு என்ன பண்ணாராம், அடுத்து போய் கப்பல்காரர், கப்பல் எஜமான். ஏன் இந்த கப்பல் எஜமான் கப்பல்ல இருக்கிறான்? அந்த காலத்துல நிறைய கப்பல் இப்படி போச்சு, தூரமான இடத்துக்குலாம் போற கப்பல் இருந்துச்சு. ஆனா நம்ம கப்பல் நல்ல கப்பல் சார், நம்ம கப்பலை நம்பி ஏறலாம், இதுல புஷ்பேக்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லும் பொழுது அவன் ஒன்னு கேட்பான், இதுல வந்து கேரண்டியா நான் போய் சேர்றதுக்கு என்ன இருக்கு, சேஃப்டி என்னையா இருக்கு? இல்லைங்க எல்லாம் வச்சிருக்கோம், அப்படியே கடலுக்குள்ள விழுந்தாலும் என்ன இருக்கு, இதெல்லாம் அப்படிலாம் இருக்குல்ல. இதுல வந்து ஒண்ணு என்னன்னா, ஓனரே இந்த வண்டியில தாங்க போறாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க. அப்ப எந்த கப்பல்ல வந்து அந்த காலத்துல the owner travels in the ship அப்படின்னு இருக்கோ, அதுதான் ஃபர்ஸ்ட் புக் ஆகும். ஏன்னா இட்ஸ் a guaranteed ship, டைட்டானிக் மாதிரி. அல்லேலூயா, கேரண்டி. அதனால அவங்க இருந்தாங்க கப்பல் எஜமான். போய் கப்பல் எஜமான் போய் கேட்கிறார், உங்க ரிப்போர்ட் என்ன? பரலோக தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, மாலுமி இப்படி சொல்லியிருக்கிறாரு. எஜமான் சொன்னார், கப்பல் எஜமான் சொன்னாரு, பாருங்க எனக்கு தேவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. மாலுமி நல்லா படிச்சிருக்கேங்கிறான், பட்டம் வாங்கியிருக்கிறான். முன்னாடி டீ கடை வச்சிருந்தாலும் இப்ப சில பட்டங்கள் இருக்கிறதுனால நம்புவோம். மற்றபடி வேற எதுவும் நமக்கு என்னது தெரியாது. ஆனா ஒண்ணு எங்களுக்கு தெரியும், கப்பல் எப்படிப்பட்ட கப்பல், ஸ்ட்ராங்கான கப்பல். நாங்களே இதுலதான் வரோம்னா நீங்க பாத்துக்கங்களேன், ஸ்ட்ராங்கான கப்பல். நீங்க நம்பி என்ன பண்ணலாம், பட்டம் கூட படிக்காமலே என்ன சொல்லலாம், எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா கப்பலை நாங்க என்ன செய்யறோம், நம்புறோம். அல்லேலூயா. இதுக்கப்புறமும் யூலியு போய் என்ன பண்ணாராம், எல்லாரும் சொல்றாங்க இருக்கட்டும், இருந்தாலும் இந்த நாட்டு நிலவரத்தை பத்தி அந்த மக்கள்கிட்ட கேட்டுருவோன்ட்டு லைட்டா ஒரு டீ குடிச்சிட்டு வரட்டு வெளியே போய் கிரேத்தா தீவுல போய் கேட்டுக்கிறாரு. கிரேத்தா தீவுல அநேக பேர் சொன்னாங்களாம், அநேக பேர் என்ன சொன்னாங்களாம், ஐயோ அதெல்லாம் சூப்பரா போலாமே, நீங்க போயிடலாமே அப்படின்னாங்களாம். ஆனா வேதம் சொல்லுகிறது தீத்து 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். ஒரு பொய்ய கோரசா எல்லாரும் சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான், பரவாயில்ல அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நம்ம கப்பலை என்ன பண்ணுவோம், நகர்த்துவோம்.
விசுவாசம் அப்ப எப்ப சேதம் அடையுது அப்படின்னா, உலக ஞானத்தையோ அல்லது மாம்ச புயபலத்தையோ அல்லது பெரும்பாலானவர்களுடைய அவங்களுடைய சிந்தனையின்படி, ஒப்பீனியன் படி செயல்படுவதனாலோ நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னா சேதமாகுது. அல்லேலூயா. அப்ப உபதேசம், நான் சொன்னேன் ஒரு உபதேசம் இருக்கு அப்படின்னு. உபதேசம் உங்க கப்பல், உங்க விசுவாச கப்பல் எவ்வளவு சேதமாயிருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். நம்ம விசுவாசம் லைட்டா தான், லேசா 2 ஸ்கிராட்ச் தாங்க ஆயிருக்கு, பரவாயில்ல. இல்லை இங்க சொன்ன மாதிரி முன்னணியம் ஊண்டிருச்சு, பின்னணியம் என்ன பண்ணிச்சு, ஆலையில் விளச்சனாலே உடைந்து போனது. நம்ம முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? கப்பல் முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார், பின்னாடி மட்டும் கொஞ்சம் காணோம்னா பின்னாடி தான் திரும்புறதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? கப்பலை திருப்பணும், எங்கிட்டு தான் திருப்பணும்? பின்னாடி தான் திருப்புறது. அல்லேலூயா. ஆளு சூப்பரா இருக்கிறாருங்க, ஆனா வாய் தான் சரியில்லைன்னு மாதிரி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? சரி, இப்ப கப்பல் சேதம் என்னவென்று உங்களுக்கு கர்த்தரே சொல்லுவார். உங்க கப்பல் எவ்வளவு உடஞ்சிருக்கு. ஆனா என்ன செய்யணும், இங்க வேக வேகமா நான் சொல்றேன் பாருங்க. இதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நான் 3ஆ பிரிச்சு வச்சிருக்கிறேன். என்னெல்லாம் அப்படின்னா, எரிந்து போடப்பட வேண்டியவைகள், எரிந்து போட வேண்டியவைகள் எதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எரிந்து போடணும். முதலாவது அப்போஸ்தலர் 27:18 வாசிங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். எரிந்து போட வேண்டியதுல முதலாவது என்ன தெரியுமா? சில சரக்கு பார்த்திருக்கேன், இதெல்லாம் இருந்து என்ன இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்பிரயோஜனமானவைகளை உங்களுக்குள் வைத்துக் கொள்வது உங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்தும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவைகளெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காதோ அவைகளை என்ன பண்ணிடலாம், தூக்கி சென்னையில் போய் சொல்லுவாங்க கடாசிருங்கம்மா. சென்னை மொழியில் என்னது, கடாசிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கி எரிஞ்சிருங்கன்னு அர்த்தம். அப்படி என்ன செஞ்சிருங்க, அப்பிரயோஜனமானவைகளை தூக்கி எரிஞ்சிருங்க. 2வது அப்போஸ்தலர் 27:19. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். தளவாடங்கள், the tackle, the tools of the ship. இதை ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி. என்ன வந்தாலும் அந்த இருக்குல்ல, ஜாக்கி இருக்கு, அந்த ஸ்பேனர் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அதை நம்மளே பண்ணிடலாம்ல, இதுதான். அதை தூக்கி என்ன பண்ணுங்க, வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நானே பண்ணிடலாம், நானே இதை பண்ணிடலாம், நானே இதை பண்ணிடலான்றதை என்ன பண்றேன், தூக்கி வெளியே போறேன். அது இருக்கிற வரைக்கும் என் கப்பல் என்ன செய்யுது, சேதமாகுது. நான் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடாம தத்தளித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மட்டும் இடைப்படலைன்னா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளோ இல்லையா? 14 நாளோட கரை சேர்ந்தது பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னை கரை சேர்க்கிற கர்த்தராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை நீங்க தத்தளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல, அவர் நிச்சயமாகவே இடைபடுவார். இரவின் 4ஆம் ஜாமத்திலும் அவர் சீஷரிடத்திற்கு வந்த நேசராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அப்போ தளவாடங்களையும் என்ன பண்ணாங்களாம், எரிந்து போட்டாங்களாம். சரி, அப்போஸ்தலர் 27:38 எரிந்து போட வேண்டிய 3வது. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து. இது என்னது? இதுதான் எபிரேயர் 12:1 எழுதியிருக்கிறது, பாரமான அனைத்தையும். அப்படிதானே? இது வெளியில போடலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த கோதுமையை வெளியில எரிந்து போடலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல சார், வெளியே போடல, எரிஞ்சு போடல, உள்ள வச்சிருக்காங்கன்னு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? அதுதான் உள்ள போட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? அப்படித்தானே? வெளியே போடல. அப்போ வெளியே எரிந்து போட வேண்டிய பாரங்களை வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுக்கிறீங்க. அல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்றோம், நம்ம பாரமாக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் வெயிட் லாஸ் ஆகணும்னு நடப்பீங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவீங்க, சிலது தூக்கி உள்ளதுக்கு
போட்டுருவீங்க. அப்புறம் எப்படி பாரம் குறையும்? அல்லேலூயா, ஆமென். நாங்களும் காலையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா வரலாம், காலையில் அப்படியே நடந்து நடந்து இங்கே ஜெபம் பண்ணலாம். 5 மணிலேருந்து இங்கே கதவு திறந்து வச்சுருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனால் நாங்கள் நடக்கிறது குறையிறதுக்கு இல்லை, நாங்கள் ஆபிரகாம் போல் நடக்க நடக்க கூடிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் நடந்தோடனே பெருகிருச்சா இல்லையா? அதை மாதிரி. சரி, ஸ்தோத்திரம். நீங்கள் பெருகினாலும் வரலாம், குறையினாலும் வரலாம் காலையில். அல்லேலூயா. சரி, நீ கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ 3 காரியங்கள் எரிந்து போட வேண்டியவைகள். பாரமானது கூட என்ன பண்ணிடுங்க, அப்பிரயோஜனமான தூக்கி போட்டுருங்க. சுய நீதி, நானே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியும், இதெல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிடுங்க, வெளியே போட்டுருங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்து. 2வது, அறுத்து போட வேண்டியவைகள் அப்படின்னே 3 இருக்கு அதுல. அது என்னன்னு பார்ப்போம். 1வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:30-32 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இந்த படவை கடலில் இறக்குகையில் அந்த என்ன படகு நினைக்கிறீங்க? லைஃப் போட்ஸ், புரியுதா? கப்பல் ஆட்கள், அதாவது ஓனர் ஆஃப் த ஷிப், அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சந்தடி சாக்குல, எப்பா கரை சேராது போல இருக்கு, நமக்கு அடுத்த வேலையை பார்க்கணும், என்ன பண்ணணும், இந்த கப்பலை, இந்த போட்டை, லைஃப் போட்டை என்ன பண்ணிடுவோம், நாசுக்கா பின்னாடி போய் நங்கூரம் போடுறோன்ட்டு போய் படக்குன்னு அதை இறக்கி அதில் குதிச்சு நம்ம மட்டும் என்ன பண்ணிடுவோம். அப்போ ஒரு பெரிய கப்பல்ல ஒரு சின்ன படவு இருக்கு, அதை அறுத்து போடணுமா? அது என்னது? அதுதான் நம்ம வச்சிருக்கிற ஆப்ஷன் பி தானே. ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு கரண்டே போகாது பாஸ்டர், ஆனா நான் ஜெனரேட்டரையும் வச்சுக்கிறேன் பாஸ்டர். அதுதான் என்னது? ஆப்ஷன் பி, அப்படிதானே. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு எனக்கு படுது. அப்படி ஒருவேளை அந்த பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துபாய்க்கார பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் பி இருக்கிற வரைக்கும் அற்புதம் நிச்சயமா நடக்காது. அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், லார்ட் யூ ஆர் மை ஒன்லி ஆப்ஷன், நீங்க தான் என்னுடைய லைஃப்ல ஒரே ஆப்ஷன். பிரைஸ் தி லார்ட். யோவான் 4 கடைசி பகுதியில ராஜாவின் மனுஷன் அவனுடைய குமாரனுக்காக அவன் இயேசு கிறிஸ்து தேடி வரான். அவனுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. வேணும்னா ராஜாவுடைய அரண்மனை கதவை தட்டி இருக்கலாம், அங்கே நிறைய வைத்தியர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா அவன் நினைச்சான், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி ஆப்ஷன் பி, ஐ வாண்ட் ஜீசஸ் as my only option. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அப்போ நீங்க அறுத்து போட வேண்டியதுல 1வது என்னது? அதை அறுத்து போட்டுருங்க. உங்க லைஃப்ல ஆப்ஷன் பி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 27:40 வாசிங்க. நங்கூரங்களை அறுத்து சரி, நங்கூரங்களை அறுத்து, இது என்ன நங்கூரங்கள்? 29வது வசனத்தை வாசிங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு 4 நங்கூரங்களை போட்டோம். எப்படி போட்டோம்? நம்ம பயந்து, அப்படிதானே. So the anchors of fear. அல்லேலூயா. 4 அப்படின்னாலே வேர்ல்டு, உலகத்து நிமித்தமா வருகிற சில பயங்கள், அந்த பயத்தினால் நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதனால என்ன பண்ணியிருக்கிறோம்? 4 நங்கூரம் எங்க விசுவாச கப்பலை அசையாம அப்படியே நிப்பாட்டி. எது? பயம். ஃபியர் will cripple faith. பயம் என்ன பண்ணும்? விசுவாசத்தை முடமாக்கி செயலற்றதாய் மாற்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாங்க விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் வளரணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சொல்றார், போய் அந்த பயத்தின் நங்கூரத்தை பூரா என்ன பண்ணு, அறுத்து போடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பயங்கள் ஒன்று கூட உன் படவை நிறுத்தக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற கரையை இந்த கப்பல் அடைய வேண்டும் என்றால் அந்த நங்கூரங்கள் அறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3வது அப்போஸ்தலர் 27:40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர, நல்ல கவனிங்க, சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு அதையும் கட் பண்ணி விட்டாங்களாம். இது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு வசனத்தை கூட வாசிங்க. யாக்கோபு நிருபம் 3:4. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும்
அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமென். என்ன சொல்ல வரா யாக்கோபு நிருபத்திலனா நாக்கை பற்றி பேசுகிறார். என்ன சொல்றாரு? நாவு சரியா வேலை பண்ணுச்சுன்னா நீ அடைய வேண்டிய இலக்கை சரியா என்ன பண்ணலாம், அடைஞ்சிடலாம். If you can speak the right words, you will definitely reach the promised shore. வாக்குப்படப்பட்ட கரையை நீ அழகா அடையணும்னா நாக்க கேர்ஃபுல்லா பயன்படுத்து. அப்ப ஏன் இங்க சுக்கானுடைய கட்டுகளை தளர விட வேண்டும் என்று சொன்னால், நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்க வாழ்க்கையில் நீங்க கட்பட வேண்டிய மூணாவது காரியம் என்னது? நெகட்டிவ் வேர்ட்ஸ். அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் அப்படின்ட்டு ஆவிலேன்னு இறம்பிட்டு வெளியே போயிட்டு எனக்கு அப்பவே தெரியுமே இப்படி நடக்காதுன்னு அப்படின்னு சொல்றது, அது என்னது? நெகட்டிவ் வேர்ட். அல்லேலூயா. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கார பார்த்து சொல்றது, நீங்க எல்லாம் சரியாவே வரமாட்டீங்க, அப்புறம் நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ நம்ம கன்ஃபெஷன்ஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? பாசிட்டிவ். அதே மாதிரிதான் மனைவிட்ட பேசுறதும், அதே மாதிரிதான் பிள்ளைங்கிட்ட பேசுறதும். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைய பார்த்து சொல்றீங்க, இப்படி படிச்சீங்கன்னா நீங்களாம் உருப்படவே மாட்ட, அப்படி சொல்றதுக்கா நீங்க அபிஷேகம் வாங்கியிருக்கீங்க? அப்ப நீங்க எப்படி பேசணும்? நீ நல்லா வந்துருவ, ஆண்டவர் உன்னைய நல்லா வர வைப்பாரு. அல்லேலூயா. ஆமென். மகனே மகளே, நான் உன்னை நம்பல, ஆனா நான் என் தேவனை நம்புறேன், அவரும் வாழ்க்கையை அற்புதமா மாற்றுவாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரைட். அப்போ அறுத்து போட வேண்டியவைகளையும் சொல்லிட்டேன். ஒண்ணுதான் அதை வேதப்படி சொல்லுது, ஏன்னா எதை நீங்கள் விரித்து போட வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 27:40. அதையே வாசிங்க திரும்ப. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து. சரி, இது இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். 27:17 வாசிங்க. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி. ஏன் பாயை இறக்குனாங்க? இப்ப ஏன் பாயை விரிக்கிறாங்க? ஏன் பாயை இறக்குனாங்க அப்படின்னா, அந்த காற்று சேதம் உண்டாக்கும் காற்று. அந்த காற்று இருக்கும்போது இந்த பாயை விரிச்சு வச்சோம்னா அது பாய்க்கும் சேதம், கப்பலுக்கும் சேதம். எனவே அதை என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா இது எங்கிட்டு கொண்டு போய் தள்ளுன்னு தெரியாதே. ஏன்னா இந்த காற்று சேதம் விளைவிக்கிற காற்று. ஆனா இப்ப விரித்திருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, the wind is changing. ஹல்லேலூயா. காற்று தன்மையில் மாற்றம் அடைந்திருக்கிறபடினால் எவர்கள் இறக்கி வைத்தார்களோ அவர்களே இப்பொழுது விரித்து வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அந்த இரவுல தீர்க்க தரிசன சத்தம். ஆண்டவர் சொல்றார், உன் காற்றை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருந்த காற்று இது நாள் வரைக்கும் விரோதமாக இருந்த உண்மைதான். 14 இரவுகள் 14 பகல்கள் அது விரோதமாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்று நான் அதை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை அதை மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பாயை விரிச்சு வைக்கிறாங்க. இப்ப நான் 3 மாற்றங்களை நான் சொல்றேன். 3 மாற்றங்கள். இந்த 3 மாற்றங்கள் தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். முதலாவது மாற்றம், நான் சொன்னது போல சூழ்நிலையை அவர் மாற்றுகிறார். இரோக்கிலிதோன் என்ற அந்த கொடுமையாக சேதம் விளைவிக்கிற, தீமையை பிறப்பிக்கிற, துயரங்களை ஏற்படுத்த நினைத்து புயலாக வந்ததை அவர் தென்றலாய் மாற்றி அழிக்க வந்ததே இப்பொழுது கரை சேர்க்க துடிக்கும் காற்றாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா இதுல வரிசையா போட்டிருக்கேன் பாருங்க. 27:4 அதை பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்க நேரம் இல்லை, அங்க எதிர்காற்று. அப்படிதானே? என்ன போட்டிருக்கு? எதிர்காற்று. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிடுங்க. எது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எதிராக இருந்ததுதான் இப்பொழுது உனக்கு சாதகமாய் மாறுகிறது. உனக்கு நேர் எதிரே இருந்தது இப்போ உனக்கு நேரு பின்னாடி உனக்கு பக்கபலமாய் மாறுகிறது. ஸோ இது எதிர்காற்றா இருந்துச்சு. 27:7 பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுமா? தடை காற்று. காற்று எங்களை தடுத்தபடினாலே,
எது உங்களுக்கு தடை காற்றா இருந்ததோ அதுவே உங்களுக்கு ஆதரவா என்ன செய்ய போகுது? தள்ளுகிற காத்தா மாறப்போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 27 13 14 வாசிங்க பார்க்கலாம். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால், இது பார்க்கிறதுக்கு எப்படிதான் இருந்திருக்கு. அப்புறம் என்ன போட்டுக்கு அடுத்த வசனம் 14 வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாத்தீங்களா, இந்த காற்றுக்கு நான் என்ன பேர் போட்டீங்கன்னா வஞ்சிக்கும் காற்று, காலப்போக்கிலே சுபாவத்தை மாற்றுகிற வஞ்சிக்கிற காற்று. நீங்க சில ஆட்கள் இப்படி பார்த்துருப்பீங்க, நல்லா தானங்க அவர் பேசினாரு, இப்போ என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் காலம் மாறின உடனே, கொஞ்சம் அவருக்கு பசை பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, பேச்சையே மாத்திட்டாரே. அவங்க அந்த வஞ்சிக்கிற காற்றே உங்களுக்கு வழி உண்டாக்குற காற்றாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை ஏமாற்றினவர்கள் தான், ஆனால் அவர்களையும் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தன்மைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியமும் சொல்லியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் என்னது, ஈரோக்கிலிதோன். இந்த ஈரோக்கிலிதோனை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? கரை சேர்க்கும் காற்றாக மாற்றுகிறார். ஸோ நம்பர் 1, இந்த இரவு என்ன மாற்றம் கொண்டுறாரு? உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார். கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு தடைகளை கொண்டு, காற்று கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாம தடை வந்துச்சு, கண்ணுக்கு தெரியாம எதிர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரியே கரை சேர்க்க முடியாது செயல்பட போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன மாற்றம் அப்படின்னா, ரெண்டாவது நீங்க வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 28 4 6 வரைக்கும். ஸோ முதலாவது சூழ்நிலை மாற்றம். நம்பர் 2, ரெண்டாவது என்ன மாற்றம் பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்ல, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி சிந்தைகள் மாற்றம். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். வேறு சிந்தையாகி இந்த இரவுல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். முதலாவது உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எது சேதப்படுத்த வந்ததோ அதுவே சாதகமான ஒன்றாய் மாறுகிறது. இரண்டாவதாக சிந்தனைகளில் ஒரு மாற்றம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், ரொம்ப முக்கியம் பாருங்களேன், ஒருத்தர் கைக்கு நம்ம தப்பி வைக்கிறார் தேவன் சொல்றது எவ்வளவு பெரிய முக்கியமானதோ அதே மாதிரிதான் சிலருடைய எண்ணங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்றது சில எண்ணங்களுக்குள்ள போயிருச்சுன்னா நீங்க போய் அவ்வளவுதான். அப்படிதானே? என்ன பாஸ்டர் அவர் பார்த்துட்டார், பார்த்தோன்னே எனக்கு போயிருச்சு அது எண்ணங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமான சிந்தனைகளை நான் மாற்றுகிறேன். I'm changing the very thoughts, very mindset that was working against you. உனக்கு விரோதமாய் செயலாற்றி கொண்டிருந்த சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், தீர்மானங்கள், அவைகளை நான் என்ன செய்கிறேன்? உருமாற்றம் அடைய செய்கிறேன். யாரு தப்பா நினைச்சாங்களோ அவங்களே இப்போ உயர்வா என்ன செய்றாங்க? நினைக்கிறாங்க. இவனுடைய லைஃப்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து 2 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25:2-3 சீக்கிரம். அப்போஸ்தலர் 25:2-3. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய். பாத்தீங்களா? அப்போ இவனுக்கு விரோதமான சிந்தனைகள் அப்படின்றது ஏதோ அங்க மெலித்தா தீவுல வந்துச்சு நினைக்காதீங்க. முன்னாடியே இருக்கு. யாரு?
பெரிய மனிதர்கள், பிரதான ஆசாரியனும் சில பேர் பெற்ற பெரிய மனிதர்களும் சற்பனையான யோசனை செய்தவனை கொல்ல பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27:42-43 வாசிங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையா இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் போதும். பாத்தீங்களா, எங்க வரைக்கும் வந்திருப்பார். ஓ, கடல்ல இருந்து நீ தப்பிச்சிருவியா? அப்ப நீ கரை சேருக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிடுறோம், உன்னைய போட்டு தள்ளிடுறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமான எந்த யோசனையும் வாய்க்காது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை குயிக்கா வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். சங்கீதம் 33. சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாதுப்பாங்க, சொல்லவும் செய்யலாம், தப்பு கிடையாது. பைபிள் அதிகாரம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 33 அதிலே 10 வாசிங்க. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். 11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை யார் யோசனையிலும் மெலித்தா இல்ல, ஆனா கர்த்தருடைய யோசனையில மெலித்தா இருந்தது. அல்லேலூயா. மாற்றங்களின் பூமி உங்க வாழ்க்கையில ஒரு பிளேஸ் வச்சிருக்கிறார். பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், a stopover for you is programmed by God. அந்த இடத்தை கடந்து போகும்போது பல மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சவுல், சபையை துன்பப்படுத்துகிற சவுல், அவன் சீறி பாய்ந்து போகிறான். அவனுக்கு ஒரு மாற்றங்களின் இடம் ஒன்று இருக்கிறது, அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய எண்ணங்களில் அது தீர்மானமாயிருந்தது. தேவன் சொல்றார், I'm bringing you to a place, a stopover of changes. Hallelujah, praise the Lord. ஆமென். சோ சிந்தைகள், அவனுக்கு விரோதமான எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. இன்னும் ஆச்சரியமா இருக்கு. 28 அப்போஸ்தலர் 28:21 வாசிங்க. அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவில் இருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. என்னங்க ஆச்சரியமா இருக்கு. மெலித்தாவில தானே ஒரு மாற்றம் வந்துச்சு. ஆனா அவனை கொல்லணும்னு நினைச்சிருக்காங்களே, அவங்க எல்லாம் கூட வந்துட்டு ஒண்ணுமே சொல்லலையா? தேவன் சிந்தனைகளை மாற்றிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கங்கணம் கட்டி உங்களை அழிக்கவே நினைக்கிறார்களோ, அப்படி சிந்தனைகளை தேவன் மாற்றுவதனாலே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. இதோடைய விளைவு எப்படி இருந்துச்சு? 30-31 வாசிங்க. அப்போஸ்தலர் 28:30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல், என்ன அழகா இருக்கு பாருங்க, மிகுந்த தைரியத்துடனே தடையே இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசித்துக் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லைன்றாங்க ஆண்டவர். சிந்தையை மாத்திட்டதுனால எவன் ரிப்போர்ட் கொண்டு வருவானோ அவன் வந்துட்டான். ஆனா ரிப்போர்ட் என்ன செய்யல, கொண்டு வரலையே. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எழுதப்பட்டது உண்மைதான், உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டது உண்மைதான், இப்படி செஞ்சிடணும்னு தீர்மானித்தது உண்மைதான், பற்பல யோசனைகள் எழுப்பினது உண்மைதான். ஆனா ஆள் பிரயாணித்து வர்றதுக்குள்ள மாறி போச்சு. ஏன்னா மெலித்தா என்னும் பூமியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ சூழ்நிலைகளை மாற்றினார். 2வது சிந்தனைகளை மாற்றினார். 3வது சேதங்களை எல்லாம் மாற்றினார். அப்போஸ்தலர் 28:10 அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஏற்றினார்கள். 3வது கப்பல் அவங்க ஏறும்போது அந்த கப்பலுக்கு பேரு மிதுனம் என்னும் அடையாள கப்பல். மிதுனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காக்ஸ்டர் அண்ட் பாலெக்ஸ், அதாவது ரெட்டிப்புன்னு அர்த்தம். அது எப்படி தெரியுமா, டபுள் டெக்கரா இருந்துச்சா. இந்த மிதுனம் என்னும் அடையாள கப்பல் எப்படிப்பட்ட கப்பல்? 2 டெக் இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசேஷித்த விதமாக இத்தாலியாவுக்கு போய் இறங்கும்படி தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேறினது. இழப்புகள் இருந்த உண்மைதான், சேதங்கள் இருந்த உண்மைதான், அதெல்லாம் திரும்ப கிடைச்சிச்சு.
அநேக மரியாதை செய்து அரவணைப்பு செய்து நாங்கள் இழந்து போன எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏற்றினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. முன்ன ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், பவுலை கடித்தது ஒரு பாம்பு தானேங்க, வீரியன் தானங்க போட்டிருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்குன்னா விஷப்பூச்சி, அடுத்து பூச்சி, அப்படிதானே. அப்புறம் ஒரு காட்சி இல்லையா, கறி போச்சுல, தீல போட்டாச்சு. அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லுங்க, பூச்சியா இருந்தாலும் அது காட்சியா மாத்துகிற தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் பாம்பை விஷப்பூச்சியாவும், விஷப்பூச்சியை பூச்சியாவும், பூச்சியை காட்சியாவும் மாற்றி என்னை சாட்சியாய் நிறுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 14 இரவுகள் 14 பகல் என்று போராடி கொண்டிருக்கிற, விசுவாசத்திலே தத்தளித்து தவித்து, ஆண்டவரே கரை சேரும் திசை தெரியாமல், ஆண்டவரே களைப்போடு இருக்கிற, என்ன நடக்குதுன்னே தெரியலையே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொல்றீங்க தீர்க்க தரிசனமா, காற்று மாறுது, காற்றின் தன்மைகள் மாறுகிறது. ஓ, எது அழிக்க நினைத்து தீவிரித்ததோ அதுவே கரை சேர்க்க துடிக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய சத்தம் சூழ்நிலைகளை மாற்றும். கர்த்தருடைய சத்தம் சடுதியான மாற்றங்களை கொண்டு வரும். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றப் போகிறீர், சிந்தனைகளை மாற்றப் போகிறீர், சேதங்களை எல்லாம் மாற்றப் போகிறீர். உங்களுடைய நன்மையினால் நிரப்புவீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசம் அதை குறித்த ஒரு உபதேசத்தையும் கொடுத்திருக்கிறீர். விசுவாசத்திலே உத்தமர்களாய் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. பயத்திற்கு இடங்கொடாமல் விசுவாசத்தை வளர்க்கும்படி உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரை இன்னும் வாஞ்சிக்கிட்டோம்ப்பா. உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் இன்னும் ஐக்கியப்படட்டும். உம்முடைய வார்த்தையை வாசிக்கட்டும், தியானிக்கட்டும், கீழ்ப்படியட்டும், கனப்படுத்தட்டும், நேசிக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வாய்க்க பண்ணுங்க. எங்கள் எல்லாரோடு நீங்க கூட இருக்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.